இந்த ஃபோட்டோவில் இன்னைக்கு வந்து சொல்ல போகிற பாடி பில்டர் வந்து ஜெஃப் கிங். ஜெஃப் கிங் இது ஒரு அமெரிக்கன் பாடி பில்டரு. இவர்கிட்ட என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த பையன் வந்து 22 வயசுலேயே வந்து மிஸ்டர் அமெரிக்கா, மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கிட்டார். 1967 அர்னால்டு வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார். அது வந்து 20 வயசுலேயே வாங்கினார். அதுதான் உலகத்தில் ஒரு பெரிய சாதனையாக இருந்துச்சு. மற்றபடி இவர் 22 வயசில் வாங்கினார், சின்ன வயசுலேயே வாங்கிட்டாரு. பாருங்க, சரியான அழகான பாடி பில்டரு. என் தலைக்கு மேலே வைக்கிற மாதிரி வெர்டிக்கலாக எடுத்திருக்கேன். ரெண்டாவது, இந்த பாடி பில்டரை வந்து 1983 மிஸ்டர் யூனிவர்ஸு, மிஸ்டர் அமெரிக்கா வாங்கினவர். அமெரிக்கன் அத்லட்டிக் யூனியனில் வாங்கிட்டு நாபாவில் லண்டனில் போய் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார். இவர் வந்து ஐஎஃப்பிபியில் ஜோ பைடர்கிட்ட வாங்கலை, லண்டனில் போய் நாபாவில் போய் வாங்கிட்டு வந்தார். அப்புறமேட்டு அவர் வந்து பாடி பில்டிங்கில் வந்து அதிகமாக இப்போ டெவலப் பண்ணிக்கல. ஆனால் இவர் நினச்சிருந்தாருன்னா இவர் வந்து லீக் அணிக்கு வந்து மிஸ்டர் ஒலிம்பியாவில் டஃப் கொடுத்துருக்கலான்னு சொல்கிறாங்க. லீக் அணிக்கு டஃப் கொடுத்துருக்கலாம். இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, என்னன்னா இவருடைய கழுத்து பாருங்க, அகலமாக இருக்கும் கழுத்து. அதாவது ஒரு சில பாடி பில்டர்களுக்கு அந்த மாதிரி அமைகிறது. இப்போ உதாரணமாக ஒலிவாவுக்கு வந்து பெரிய ஃபோர் ஆர்ம்ஸ், பெரிய கையை தூக்கலான்னா பெரிய ஃபோர் ஆர்ம்ஸ் ஒலிவாவுக்கு, பில்பேருக்கு, லீ பிரீஸ்ட்டுக்கெலாம் அப்படி அமைஞ்சிச்சு. அர்னால்டுக்கு பெரிய செஸ்ட்டு, பைசப்ஸு. அது மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து பாருங்கள், WWFல ரிஸ்ட்லர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும், கனமாக இருக்கும். கழுத்தில் வந்து இவர் தலையை ஒட்டின மாதிரி இருக்கும் பாருங்க. ஜெஃப் கிங் அப்படின்ற பேரில் இப்போ என்ன சொல்கிறாங்க, நெக் கிங், நெக் மாஸ்டர் ஜெஃப் கிங் அப்படின்றாங்க. மிக சிறந்த ஒரு ஆணழக, உடம்புல ஒரு பிசுறு இல்லை, ரொம்ப அழகாக இருப்பார். மூஞ்சி மொக்க தெரியுது. ரைட், இவர் தான் ஜெஃப் கிங் பாடி பில்டரு. பாருங்கள் என்ன அழகாக ஸ்மைலிங்கை கொடுக்குறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், போசிங் மஸ்ட் பி ப்ளீசிங். போசிங் ஷுட் பி ப்ளீசிங், ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்து ஸ்மைலிங்காக இருக்கணும், ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. பாருங்கள் ட்ரெப்பீசியஸ் எப்படி இருக்குது, கழுத்தை பாருங்கள். அதுதான் ஜெஃப் கிங், நெக் கிங்ன்றாங்க. நான் கூட நெக் மாஸ்டர்னு போட்டிருக்கேன் பாருங்கள். கழுத்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். WWF ரிஸ்ட்லர்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கும். இது பிறவிலேயே பை பர்த் இவருக்கு இப்படி அமைஞ்சிருக்கு, ஜெனட்டிக்ஸ் இது. அது வந்து பாருங்கள் அழகாக, ரொம்ப அவருடைய தோற்றத்தை வந்து ஹியூஜாக எடுத்து காட்டுது. மிகச்சிறந்த ஒரு ஆணழகன். 83 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர். நாபாவில், நேஷனல் அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன், நாபா லண்டனில் நடத்துகிற போட்டியில் போய் இவர் போய் வந்தார். இது ஒரு சிலர் வந்து நாபாவை விரும்புகிறாங்க, ஒரு சிலர் ஜோ பைடரை விரும்புகிறாங்க. இவர் வந்து மிஸ்டர் ஒலிம்பியாவில் வந்து இவர் கலந்துருந்தாருன்னா லீகேனியை வந்து இவரும் வின் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. லீகேனியை வந்து ஏற்கனவே ஒருத்தர் நான் இதே மாதிரி ஒரு பாடி பில்டரை போட்டிருந்தேன். அந்த பாடி பில்டர் வந்து அவர் வந்து இடையில அவர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுனால, மேட் பட்டன் ஹால்ன்ற பாடி பில்டரை போட்டிருந்தேன். இடையில அவர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுனால அவரால் வந்து அதிக அளவில் பெரிய போட்டிகளில் சைன் பண்ண முடியல. அப்படி ஒரு சில பாடி பில்டர்கள் வந்து பெரிய போட்டிகளில் கலந்துக்கிறாமல் அப்படியே வித்ட்ரா ஆகிடுறாங்க, அப்படியே பின்னாடி வந்து பின்வாங்கிடுறாங்க. அது என்னன்னு தெரியல. சில ரீசன்ஸ் இருக்கும், மேரேஜாக இருக்கும், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கும், அடுத்து ஹையர் ஸ்டடீஸாக இருக்கும், இல்லை வேலையாக இருக்கும். பாருங்கள், ஒரே ஃபோட்டோ தான் ஒவ்வொரு ஆங்கிளில் கொடுக்குறாரு. மோஸ்கல் போஸு, இந்த மாதிரி கையை மேலே வச்சுருக்காரு, இந்த கையை இங்கே மேலே வச்சுருக்காரு. இது ஒரே இதாக தான் எடுத்திருந்தேன். கழுத்து பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு போஸுங்க. மிஸ்டர் யூனிவர்ஸ் ஜெஃப் கிங் 1983.